5ஆம் தேதி வரை இன்றைய வரை 40 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரோடும் நம்முடைய கழகத் தலைவர் அறிவித்த குழுவின் சார்பாக தம்பி உதயநிதி அவர்களும், அமைப்பு செயலாளர் அண்ணன் பாரதி அவர்களும், பாரதி அவர்களும், நம்முடைய அமைச்சர் ஏவாவேல் அவர்களும், தங்கநன்னரசு அவர்களும் இருந்து 5 பேரும் இருந்து இந்த ஆய்வை நடத்தினோம். கழக செயலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை சொன்னார்கள். அந்த கோரிக்கைகளையும் இந்த பகுதியில் என்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து குறித்து வைத்திருக்கிறோம். கழகத்தின் சார்பாக எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு நல்லா எடுத்து கூறியும் இருக்கிறோம். அனைத்து செயலாளர் பிரதிநிதிகளும் உற்சாகமாக கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியை தலைமைக்கு தந்து அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லி தலைமையிடம் சொல்லிவிட்டோம், நமக்கு நல்லது நடக்கும் என்று அந்த திருப்தியோடு கழகத்தோடு சென்றிருக்கிறார்கள். எனவே நாடாளுமன்ற தொகுதியிலே கழகம் பிரகாசமாகவும் வெற்றி பெறவும் நல்ல முறையிலே பணியாற்றும் என்று உறுதியளித்து சென்றிருக்கிறார்கள். பெரும்பாலான தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்களில் திமுகவே போட்டியிடணுன்ற கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? எந்த தொகுதியிலே யார் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது நம்முடைய கட்சியினுடைய தலைமை, அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். ஆனால் கழக தோழர்கள் தொடர்ந்து இதை எங்களுக்கு வேண்டும், தொடர்ந்து மாற்றுக் கட்சி தந்து கொண்டு தோழமை கட்சி தந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை வைத்த போது நம்முடைய செயலாளர் அவர்கள் சொன்னது, இதை தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும், நாங்கள் செய்ய முடியாது, நீங்க சொன்னதை நாங்கள் தலைமையிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேற்று தான் பேசினாங்க, இன்னைக்கு மீட்டிங் நல்லா சிறப்பா போச்சுங்க. அவங்க அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையை தலைமையிடம் சொல்லணும். தலைமையில் இருக்கிற சொல்லும் போது தலைவர் எப்படி இருந்தா சொன்னா அந்த எஃபெக்ட் இருக்கும். அது மாதிரி இளைஞரணி செயலாளர் சொன்னது அவங்க திருப்தியா சொன்னாரு. இவரும் நல்ல முறையில் பதில் சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால திருப்தியா போயிருக்காங்க. தொகுதி பங்கீட்டு குழுவில் நீங்க இருக்கீங்க. 9ஆம் தேதி காங்கிரஸ் பேச்சுவார்த்தை கன்ஃபார்ம் ஆயிருக்கா? யாரும் டெல்லியில இருந்து யார் வராங்க? இல்ல, அது பாலண்ணன் தான் முடிவு பண்ணோம். நான் சும்மா அதுக்கு